வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. திருநெல்வேலியில் தனியார் மூலம் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நியமனம் செய்யப்படுவதற்கு CITU போக்குவரத்து தொழிற்சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர்களான எடப்பாடி பழனிசாமி மற்றும் O பன்னீர்செல்வம் தனித்தனியே அறிக்கை வெளியிட்டுள்ளனர். ஆந்திராவின் தலைநகராக விசாகப்பட்டினத்தை அறிவித்த ஜெகன்மோகன் ரெட்டி அங்கு ருசிகொண்டா ஹில்ஸில் ஒரு சொகுசு மாளிகையை கட்டியுள்ளார் என தெலுங்கு தேசம் கட்சி பரபரப்பு குற்றச்சாட்டை அளித்துள்ளது. மக்களுக்கு சேவை செய்வதாக விளம்பரப்படுத்தி ஆற்றல் அசோக்குமார் துவங்கிய சில மாதங்களில் மலிவு விலை உணவகங்களை திடீரென மூடியதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். பல இடங்களில் தலைமையேற்று ஆற்றல் உணவகத்தை திறந்து வைத்த அதிமுக நிர்வாகிகள் தற்போது உணவகத்தை மூடியதால் பொதுமக்கள் தங்களை கேள்வி கேட்பார்களே என்ற கலக்கத்தில் உள்ளனர். தேர்தலுக்காகத்தான் சேவையாற்றுவதாக ஆற்றல் அசோக்குமார் ஸ்டண்ட் அடித்திருக்கிறார் என பொதுமக்கள் சிதம்பரத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் பெயரில் போலி சான்றிதழ்களை தயாரித்த தீட்சிதர் உட்பட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து 2 கம்ப்யூட்டர்கள், லேப்டாப், பிரிண்டர், செல்போன் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே ஒரே ஊரைச் சேர்ந்த 4 பேர் அடுத்தடுத்து உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தனரா என போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கிரசின் மாணவ அமைப்பான இந்திய தேசிய மாணவ யூனியன் தலைவர் வருண் சௌத்ரி நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் ஊழல் முறைகேடு விவகாரத்தால் தேசிய தேர்வு ஆணையத்தை மத்திய அரசு தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுப்பியுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் இந்திய மகளிர் அணியின் ஸ்மிருதி மந்தனா சதமடித்து புதிய சாதனை படைத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் பலியானதாக கூறப்படும் நிலையில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம்